ட்ரெயினில் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட், ஸ்கிப் பண்ணாத. இந்த ட்ரெயின் ஜேர்னி ஜஸ்ட் ட்ராவல் இல்லை, இது உன் லைஃப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீ எப்படி ஓடிட்டு இருக்கன்னு யோசிக்க வச்சிடும். உங்கள் லைஃப்பை பின்னாடி கூட்டு போய் உங்களோட நேட்டிவ் பிளேஸை ஞாபகப்படுத்திடும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ். இந்த வீடியோவில் எப்படி நம்ம நேட்டிவ் பிளேஸை விட்டுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறோம், அதுக்காண்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோங்கிறத அழகாக சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன இதில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ கண்டினியூஸ்லி வாட்சிங். ஓகே. அறக்க பறக்க எல்லாத்தையும் பேக் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்ஸை பிடிச்சி கிண்டி வந்து, கிண்டியிலேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயினை பிடிச்சி நசுங்கி புசுங்கி தாம்பரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கி நாங்கள் போகிற ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் காத்திருந்து ட்ரெயின் வந்ததும் ட்ரெயினில் போய் பார்த்தா எனக்கு மிடில் சீட்டு தான் கிடச்சி, லோயர் சீட்டு கிடைக்காம ஏதோ ஒரு புண்ணியமாக அவன் மகராசி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா லோயர் பர்த் எடுத்துக்கோன்னு சொல்ல எப்படி இருக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். நமக்கு தான் பசிக்கும்ல. சரி ஓகே, ட்ரெயினில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் சிப்ஸும் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன். அவர் என்கிட்ட 60 ரூபா வாங்கிட்டார். நான் செக் பண்ணி பார்த்தா பிஸ்கட் 20 ரூபா தான் போட்டிருக்கு, தட்டை வந்து 20 ரூபா தான் போட்டிருக்கு. நான் திரும்ப போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு தட்டை வந்து 30 ரூபான்னு. ஆனால் 20 ரூபா தானே போட்டிருக்குன்னு சொன்னதும் ஆமாம்மா கன்ஃபியூஷனில் கொடுத்துறேன் தான் வாங்கிக்கோன்னு கொடுக்குறாரு. ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் வாங்கும்போது பார்த்து வாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். என்னடா இந்த புள்ள வடுக்க புலம்பிகிட்டு இருந்தானே பார்க்குறேங்க. என் சோக்கதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. காத்திருந்து ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் மார்னிங் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு போகிற ட்ரெயின் எதுவுமே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாங்களும் போயிட்டு 11 மணிக்கு டக்குன்னு தட்டி பார்த்து டிக்கெட்டு நோ ஃபவுண்டுன்னு வந்ததே தவிர டிக்கெட்டு கிடைக்கலையே. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன, ஒரு வழியாக ட்ரெயின் வந்து சரி ஓகே ட்ரெயினில் ஏறி சீட்டில் உட்காந்து இயற்கையை ரசிக்கலான்னு தலையை வெளியே வச்சு பார்த்தா இயற்கையை ரசிக்கிறதுமோ உண்மைதான். ஆனால் அந்த அனல் காற்று வந்து அடிச்சது பாருங்க மூஞ்சில். ஏப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பிளேஸ்ன்னு பார்த்தா செங்கல்பட்டில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். செங்கல்பட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் நம்ம சென்னை சைடெலாம் கிடைக்காதுங்க, செங்கல்பட்டில் இருக்குது. செங்கல்பட்டில் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் பார்த்ததும் வாவ் அப்படின்னு என்ஜாய் பண்ணேன். அடுத்து வர கிளிப்ஸ் எல்லாம் நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வியூ செம்மையாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இருக்குது? சும்மா தரமாக இருக்கா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் இந்த வியூஸ் எல்லாம் நான் எடுக்கலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தார். ஸோ இந்த புகழெல்லாம் அவரை தான் போய் சேரணும். நான் எடுத்தேன்னு பெருமை பித்திக்கக்கூடாது பார்த்தீங்களா, அது தப்பு. ஸோ தற்பயிற்சி ஆகாது. இதெல்லாம் நமக்கு எடுக்க தெரியுமா? எடுக்க தெரியாதே. பார்த்தாலே தெரிகிறதா? அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பகல் ஜேர்னி இப்படி போகும் பார்த்தா இவ்வளோ மோசமாக போகுதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா திண்டிவனம் வந்துருச்சு. சரி ஓகே திண்டிவனம் வந்துருச்சு, நான் மெதுவாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும்னு நினச்சி பார்த்தா மெதுவாக போகும்னு சும்மா பேச்சுக்கு சொன்னால் ட்ரெயின் மெதுவாக தான் போகுது. மெதுவாக மட்டும்தான் போதே தவிர ஃபாஸ்ட்டாக போன பாடில்லை. சரின்னா அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தா நம்ம திருச்சிராப்பள்ளி. அப்பா ஒரு வழியாக திருச்சிராப்பள்ளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் மை ட்ரெயினில் எடுத்து பார்த்தா முடியலங்க, திருச்சிராப்பள்ளி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இன்னும் நம்ம ஊருக்கு போக இன்னும் 7 மணி நேரம் ஆகுமேன்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே என் மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அது 9 மணி நேரம் ட்ராவலுங்க. அந்த ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ப்ரெக்னென்சி உமன்ஸ் இதை வாட்ச் பண்ணியிருந்தா கீழே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஷனாக வர நானும் எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன என் மூஞ்சி தான் என்னடா திடீர்னு இந்த பிள்ளை வந்து அவள் ஃபேஸை காட்டுறான்னு சொல்லி பயந்துடாதீங்க. சரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பி பார்த்தா நல்லா இல்லை, பார்க்காதீங்க.
என் மூஞ்சி ஸ்கிப் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, என் ஃபேஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் என்ன வளைச்சி அந்த ட்ராக்கையே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டு. நான் கூட பார்த்தேன் இவர் என்ன எடுக்கிறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த வியூ நல்லா இருக்கான், அதனால அந்த ட்ராக் எடுக்கிறாராம். சினிமாட்டிக் வியூவா, அப்போ தான் நல்லா வியூஸ் போகும்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அது உண்மைன்னு நீங்கள் காட்டுவீங்க நம்புகிறேன். வியூஸ் போகணும், சப்ஸ்கிரைபர் வரணும், ஓகேவா கைஸ்? கண்டினியூஸாக இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? சப்ஸ்கிரைபர் முக்கியம் பிகளே. சரி ஓகேன்னு எட்டி பார்த்தா மதுரை வந்துருச்சு. நம்ம வைகையாரு சரி தண்ணி இருக்கும், ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு வியூ வைக்கலாம்னு சொல்லி வச்சா ஆற்றுல தண்ணியே இல்லைங்க. சார் இதான் சார் ஸ்பாட், வாங்க 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 சார். இங்கதான் சார் இருந்துச்சு வட்ட கிணறு சார், வட்ட கிணறு, அது வட்டாத கிணறு. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஐயையோ என் கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. செங்கல்பட்டில் கூட அவ்வளோ தண்ணி இருந்துச்சுங்க. மதுரையில் என்னடா ஒத்தப்பட்டு தண்ணியை காணோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போதே எங்கள் ஸ்டேஷன் வந்துருச்சு. எங்கள் ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கிட்டோம். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு தானே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், காத்திருங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, ஏம்மா சீக்கிரம் தான் சொல்லேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னோடய கேமராவை அந்த சைடு திருப்பியிருப்பேன். ஜூம் பண்ணி பாருங்கள், ஓகேவா? தெரியுதா? சாத்தூர், இதுதான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். சாத்தூர் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ். ஆனால் என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ் என்ன தெரியுமா? அது வேறு. அப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெயினை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அம்மா தாயே தயவு செஞ்சு போயிருமாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் சாத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஊருக்கு பஸ் ஏறியாச்சு. என்ன ஊர் தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு எந்த ஊரும் இல்லைங்க. பட்டாசுக்கே பேர் போனால் நம்ம சிவகாசி தாங்க. எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி சிவகாசி வந்துட்டோம். சிவகாசி வரும்போது தான் நான் ஒரு கிளிப் எடுத்தேன். அந்த கிளிப்பு சரியாக வந்திருக்காது, கோச்சிக்காதீங்க. வேறு எந்த கிளிப்பும் இல்லைங்க. என்னோடய காலேஜ் தாங்க, நான் இந்த காலேஜ் தாங்க படித்தேன். காலேஜ் படித்ததும் நல்லா படிக்கல, கிளிப்பும் ஒழுங்காக வரல. சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இறங்கினதும் எங்கள் மாமா வந்து எங்களை பிக் பண்ண வந்துட்டாங்க. சரி ஓகே, லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதும் அப்பா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறேன். ஸ்டே டியூன்ட், பாய்.